நல்லா ஸ்பூன் வச்சு கரண்டிக்குங்க. உள்ளே நல்லா கலக்கிங்க. பாருங்க, நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு உள்ளே ஊற்றிடலாம். நம்ம தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அடுப்பை வந்து சிம்ம அடுப்பில் வச்சுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க எக்ஸ்ட்ரா. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்ச உடனே நம்ம உள்ளே வந்து முட்டைக்கோசை உள்ளே போட்டலாம். நம்ம பிச்சு வச்ச முட்டைக்கோசை உள்ளே போட்டுக்குங்க. வறுத்து வச்சுருக்கோம். நம்ம உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரோட்டுக்குள்ள காளான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முட்டைக்கோஸ் தான் வந்து நம்ம காளான் ரோட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுல காளான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.